நீட்டான கிச்சன் பார்த்தா தெரியுது. உள்ள நோ அட்மிஷன், பட் கிச்சன் நீட்டா இருக்குங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை நெல்லை வைர மாளிகை டி நகர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யான டி நகருக்கு நாங்கள் சாப்பிட வந்த கடை தான் நெல்லை வைர மாளிகை. வைர மாளிகை வந்து ஆக்சுவலா அத்தன்டிக்கா திருநெல்வேலியில தான் இருக்குது. பட் அவங்களோட பிரான்ச் வந்து சென்னையில இருக்குதுன்னு சொன்னதுனால டி நகரே கொஞ்சம் ரஷ்யான ஏரியா தான். அந்த ரஷ்யான ஏரியாலே பார்த்தீங்கன்னா டேபிள் புக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது வைர மாளிகை. மாடிலாம் போக வாய்ப்பே கிடையாது. செம ரஷ்ஷா இருக்கு. இப்போதைக்கு கீழே நமக்கான ஒரு 4 பேர் சாப்பிட்ற டைனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. லைட்டா ஒரு சாட்டர்டே ஈவினிங் நல்லா கொஞ்சம் நல்லா கூட்டமா இருக்கு. நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க? ஹாரி ஜாயின் பண்ணிருக்காரு. இல்ல ஆக்சுவலா நான் சொல்லணும். ஏன்னா சென்னை வீடியோல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கூட நாடி அவர் நத்திங் ஸ்பெஷல் அவர் ஜாயின் பண்ணிருப்பாரு. இல்லாட்டி நம்ம கூட ட்ரிப் வர கைஸ் அந்தமான் மணாலியில பார்த்த கைஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாலாஜி நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு சென்னையில. குல்ஃபோட பகுதியா நான் ஒரு ஜாயின் பண்ணிருக்கேன். சென்னையில இப்ப சென்னை vlog வந்து அடிக்கடி எதிர்பார்க்கலாம். சவுத்ல கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து சென்னை சைடு கொஞ்சம் கவர் பண்ணலாம்னு பிளான். அது ஹோட்டல் சஜஷன் வந்து கண்டிப்பா நாடி தான். சரி நம்ம ஹாரி தான். ஆனா எங்க ரீல்ஸ்ல பார்த்தேன். இல்ல ஹாரி என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா உனக்கு ஏத்த ஒரு கடை இருக்கு, நீ வந்து ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு சொன்னேன். நான் யோசிக்கவே இல்லை, முடிவு பண்ணியாச்சு. நம்ம வைப்ல அண்ணன் இருந்தது நமக்கு ஒரு பெரிய பிசா போச்சு. அண்ணன் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு சவுத்ல என்ன ஃபேமஸோ அதெல்லாம் கொடுக்குறேன். இந்த இல்ல அங்க இருக்காரு. என்ன லைட்டா குடிச்சிடறேன், நீ கிளம்பி வா அப்படின்ட்டாரு. அப்படியே வந்தாச்சு. இன்னொன்னு என்னன்னா அண்ணனுக்கு இந்த ஹோட்டல் ஏன் கூட்டு அண்ணன் வந்து சவுத் சைடு சாப்பாடு தான் விருப்பப்படுவாரு. அதனால நெல்லை சென்னையில இருக்கு, எப்படி இருக்குன்றத நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இனிமே இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கவர் பண்ண ஒரு ஐடியால இருக்கும். என்னென்ன அடுத்தடுத்து வருங்கிறத நீங்க அப்டேட்ல பாருங்க. மெனு வந்து மீட் பண்ணலாம். சரி அப்படியே மெனு ஃபுல்லா வந்துருச்சு. ஆமா லைட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமஸ் நாட்டுக்கோழி ரோஸ்ட். இது அப்படியே இந்த கார்னர் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி சுக்கா. அப்படியே பக்கத்துல மட்டன் சுக்கா. இது வந்து நார்மல் பரோட்டா சைஸ் வந்து ஓரளவுக்கு குட்டியா தான் இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து மட்டன் கொத்து. இது வந்து தான் சால்னால ஊற வச்சு பரோட்டா. அந்த கிரேவி தான் நல்லா இருக்கும்னு நாங்க கேள்விப்பட்டு வந்தோம். சால்னா மிக்ஸ் பரோட்டா இது என்னோட மோஸ்ட் ஃபேமஸான எனக்கு ஃபேவரட்டான டிஷ் வந்து இதுதான். அதாவது நம்ம ஸ்டைல சொல்லலாம் அல்வா பரோட்டா. நம்ம ஸ்டைல சொல்லலாம். வாங்க ஒண்ணா சாப்பிடுவோம். ஆமா டெம்ப்டிங்கா இருக்கு. அப்படியே சூடா இருக்கிற அந்த சால்னாவோட எடுக்கிறோம். வாவ், சென்னையில இந்த மாதிரி புரோட்டா சாப்பிடுறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி புரோட்டா வர எங்கேயும் கிடைக்காது. புரோட்டாவே சொல்ல விரும்பல நானு. நம்ம ஆனா கிடைக்கிற மாதிரி கடை போய் தேடி கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றோம். வாவ், ஆனா மட்டன் சுக்கா ட்ரை பண்ணுங்க. மட்டன் சுக்கா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சுக்கா ட்ரை பண்ணுங்க. சூடா நல்லா இருக்கு. சூடா இருக்கு. ஹைலைட் மட்டன் சுக்கா நல்லா இருக்கு. எம்மியா இருக்கு. இந்த கடையோட ஹைலைட் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. அதையும் மட்டன் சுக்காவையும் போட்டு அடிச்சு பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்கா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆனா சென்னையில இவ்வளவு சாப்பிட்டா பரோட்டா நான் இப்பதானே சாப்பிடுறேன். அருமை அருமை. இப்ப என்னன்னா லைட்டா ஒரு க்ளோஸ் அப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டாவோட இந்த மட்டன் சுக்காவை எடுத்து சால்னா மிக்ஸ் பண்ணி ரைட்டாவே எடுத்து இதோட டிப் பண்ணி ஒரு அடி அடிச்சு பார்ப்போம். ஹாரி சொர்க்கம்னா என்னன்னா வைர மாளிகை வாங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமா காரமா இருக்கு. அதை மட்டும் டிப் பண்றதை விட தனியா சாப்பிட்றத விட கலந்து சாப்பிட சூப்பரா இருக்கு. ரொம்ப சால்னா கிரேவி அந்த சுக்காவோட கலந்து அடிக்கும் போது நல்லா இருக்கு. ஹாரி சண்டை போட்டு இருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஃபுல்லா தேங்காய் எண்ணெயில பண்ணிருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. அப்படியே அதை வந்து நம்ம புரோட்டா கூட புரோட்டா விட்டு வர மனசே இல்லைங்க. இந்த எச்சி ஊறுறது ஓகே தெரியும். தேங்காய் எண்ணெய் சிக்கன் யூஸ்வலா அந்த தேங்காய் எண்ணெய் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு அருமையான ஒரு ஃபீஸ்ட். இது தரமா இருக்கு. நல்லா சுட சுட வந்திருக்குதுன்னா இடியாப்ப மட்டன் கொத்து. இப்ப இங்கிட்டு பார்த்தா பரோட்டா மட்டன் கொத்து, இங்கிட்டு பார்த்தா இடியாப்ப மட்டன் கொத்து. ரெண்டையுமே இப்ப சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மட்டன் கொத்து எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்காரு அண்ணன். மட்டன் கொத்து வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. என்ன அப்படின்னா அந்த மட்டன் சுக்காவை வந்து நல்ல ஆக்சுவலா கொத்து புரோட்டா போட்டு மட்டன் சுக்கா போட்டுருக்காங்க. மட்டன் சுக்காவே ஹைலைட் தான். சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல இவ்வளவு சூடா சால்னா கிடைக்குது ரொம்ப அதிசயம் தான். சுட சுட சால்னா. இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் கொத்து வந்து சாப்பிட்டோம். ஒரு பிளேட் வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். நான் வந்து அதுல 1/3 தான் நான் எடுத்திருக்கேன். அதுலயே பாருங்க
இது ஃபுல்லா மட்டன் பீஸ் தான். ஒரு 1/3 இவ்வளவு மட்டன் போட்டு மட்டன் கொத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நான் வந்து இது மெனு கார்டை பார்த்துட்டு 300 ரூபாய்க்கு மேல இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதுன்னு பார்த்தேன். இவ்வளவு மட்டன் போட்டாங்கன்னா கொடுக்கலாம் 300 ரூபா. பாத்தீங்கன்னா இடியாப்ப கொத்து வந்துருச்சு. ஆனா எல்லாமே சுட சுட இருக்குதான் இடியாப்ப கொத்து ஆர்டர் பண்ணி அப்படியே இங்க பாருங்க, தட்டுல தட்டுறேன். ஆமா, இந்த புகை போகுது. இடியாப்பம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அவ்வளவு ஸ்பீடாலாம் வரல, ரொம்ப லேட்டா வந்துச்சு. ஏன் அப்படின்னா சூடா வந்துச்சு. என்ன அப்படின்னா அப்படியே எரித்தனமா இருக்கு. என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேட்டைக்கு ரெடி ஆயிடுச்சுல. சுடுது. நல்லா இருக்கியா? அல்டி. ஆனா உங்க ஸ்டைல்ல சொன்னா மதுரை லெவல்ல இருக்கா? மதுரை லெவல் தான், அப்படியே மதுரை லெவல் தான். ஏங்க அல்டி. அது பாத்தீங்கன்னா மட்டன் இடியாப்ப கொத்து நல்லா இருக்கு. ஆனா வந்து நம்ம கிரேவியில சால்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதே மட்டன் கொத்து வந்து நம்ம அப்படியே வெறுமனா சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா மட்டன் இடியாப்ப கொத்துல வந்து சால்னா ஊத்துற அந்த கன்சிஸ்டன்சி கம்மியா இருக்கு. நம்ம சைட்ல வந்து ஒயிட் கலரே தெரியாது, அந்த அளவுக்கு பத்தி போட்டுருவாங்க. பட் இது மைல்டா இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா மக்களும் சாப்பிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. காரம்லாம் இல்ல, நீங்க குழந்தைகளை கொண்டு வந்து சாப்பிடலாம். எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுலயும் எங்களை பெஸ்டா கவனிச்சீங்க. உங்க நேம் என்ன ஃபர்ஸ்ட்? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பேர் வந்து சக்கரவர்த்தி. ஓகே, சக்கரவர்த்தி சார் வந்து சூப்பரா கவனிச்சாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா எங்களுக்காக ஸ்பெஷலா ஒதுக்கி எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களோட கவனிப்பு எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் அருமை. இதே மாதிரி டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்குங்கிறது எங்களோட ஒரு நல்லது. வந்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி சாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெஸ்டா பண்ணி தருவாங்க. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சூப்பர் சார். ஓகே, ஹாப்பி. சூப்பரான ஒரு நான்வெஜ். சஜஷன் ரியலி பெஸ்ட். என் சஜஷன்ல ரீல்ஸ் பார்த்தா நம்மளும் வந்தோம். ஆனா இந்த கடை வந்து 7 வருஷமா இருக்கான். ரீல்ஸ் இப்போதான் 1 மாசமா தான் இவ்வளவு கிரௌட் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா 2018 மார்ச்ல இருந்து இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல சாப்பாடு. அதாவது நீங்க வந்து சவுத் இந்தியன், அதாவது சவுத் தமிழ்நாடு இருக்கீங்க, சென்னையில வந்து வேலை பாக்குறீங்க, இல்ல சென்னையில வந்து இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம் வைர மாளிகை. நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்? நம்ம சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மட்டன் ஐட்டம் தான். நிறைய மட்டன் சுக்கா வாங்கணும், மட்டன் இடியாப்ப கொத்து வாங்கணும், மட்டன் கொத்து பரோட்டா வாங்கணும். அப்புறம் நாட்டுக்கோழி ரோஸ்ட் வந்து சிக்னேச்சர். தேங்காய் எண்ணெய் ஸ்பெசிபிக்கா பிடிக்கும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்றேன் நானு. அருமையா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் நம்ம ஸ்டைல்ல ஒரு புரோட்டா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கனாலும் சரி, மஜா பண்ணி சாப்பிடலாம். ஆனா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 6 o'clock கூட வந்துருங்க. சாயந்தரம் மட்டும் தான் கடை, 5:30ல இருந்து நைட் வரைக்கும் கடை. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கூட்டெல்லாம் சாப்பிட்டு. இன்னொன்னு நம்ம சக்கரவர்த்தி அண்ணாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு அவருக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்து வந்து சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் கவனிப்பாரு. கண்டிப்பா கவனிப்பாரு. ஓகே, நீங்களும் கவனிச்சிருங்க எல்லாத்தையும். ஓகே, ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்